புஷ்பா 2 திரைப்படம் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. இதனிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண் ரேவதியின் குடும்பத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனம் இன்று 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. மறுபுறம் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தெலங்கானா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. ஹைதராபாத்தில் கடந்த 4ஆம் தேதி புஷ்பா 2 திரையிடப்பட்ட திரையரங்கிற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி படம் பார்க்க வந்த ரேவதி என்கிற 39 வயது பெண் உயிரிழந்தார். அவரது மகனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த ரேவதி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அல்லு அர்ஜுன் அறிவித்தார். இதனிடையே இந்த வழக்கில் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு இரவு முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டு காலையில் விடுவிக்கப்பட்டார். தெலுங்கு முன்னணி நடிகர்கள் ராணா ரகுபதி, நாக சைத்தன்யா, புஷ்பா படத்தின் இயக்குநர் சுகுமார் உள்ளிட்டோர் அல்லு அர்ஜுனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். தெலங்கானா சட்டப்பேரவையில் கடந்த சனிக்கிழமை இதுகுறித்து பேசிய அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனையும் அவருக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு திரையுலகினரையும் கடுமையாக விமர்சித்தார். அல்லு அர்ஜுனின் வருகைதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம். அல்லு அர்ஜுன் கால்களை இழந்தாரா, கண் அல்லது கிட்னியைத்தான் இழந்தாரா? அவரது வீட்டிற்கு சென்று அவரை சினிமா பிரபலங்கள் பார்க்க வேண்டியதன் அவசியம் என்ன? நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து சினிமா பிரபலங்கள் யாராவது கவலைப்பட்டீர்களா? இந்த சூழலில் ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது நேற்று தாக்குதல் நடத்திய உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் கூட்ட நெரிசலில் ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் அவருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். அதே சமயம் அல்லு அர்ஜுன் வீடு தாக்கப்பட்டதற்கு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க புஷ்பா 2 திரைப்படம் உலகளவில் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 1052 கோடி வசூலித்து பாகுபலி 2வின் சாதனையையும் முறியடித்துள்ளது. அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இவர்களுக்கு 10,000 ரூபாய் பாண்டும், மேலும் இவர்களுக்கு 2 பேர் ஷூரிட்டி கொடுக்க வேண்டும் என்றும், இதனை 3 நாள் காலாவாசத்துக்குள் முடித்து வைக்க வேண்டும் என்று ஹைதராபாத் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரஞ்சித், நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.